மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு வீச்சு நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். பிரதி புதன்கிழமைகளில் இரவு 9 மணிக்கு உங்கள் TVI தொலைக்காட்சியில் வீச்சு நிகழ்ச்சியை ஒளிபரப்பு ஆகி வருகிறது. உள்ளூர் முதல் உலக மட்டத்தில் இடம்பெறுகின்ற நடப்பு விவகாரங்களை மையப்படுத்தியதாக இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கருத்துக்களை பரிமாறி வருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் முள்ளிவாய்க்கால் நிலவரத்தை மீள் பார்வை செய்யும் முகமாக நாங்கள் பேசிக்கொள்ளவிருக்கிறோம். முள்ளிவாய்க்கால் பேரபலம் இடம்பெற்று 9 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. தமிழர்களுடைய வலிமைகள் உடைக்கப்பட்டு அவர்களுக்கு வலிகள் கொடுக்கப்பட்ட அந்த கருப்பு வரலாறு இன்னும் நீடித்து கொண்டு செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒப்பீட்டளவில் இலங்கை தீவிலே ஜனநாயகம் மறந்து விட்டதாக சுபீட்சம் நிலவுவதாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட போரின் தாக்கங்களையும் வடுக்களையும் சுமந்தபடி அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை இன்னமும் நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. போருக்காக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நியாயம் கிட்டவில்லை. இடம்பெற்றது போர்க்குற்றமா, மனித குலத்துக்கு எதிரான குற்றமா, அல்லது இனப்படுகொலையா, மனித மீறலா என்ற விவகாரத்தில் கூட தமிழர்களுக்குள்ளேயே விவாதங்கள் இடம்பெற்று வருகின்ற 9 ஆண்டுகளை கடந்த சமகாலத்தில் நாங்கள் இந்த நிலவரங்கள் சார்ந்து கடந்த காலத்தையும் சமகாலத்தையும் மீள் பார்வை செய்யும் முகமாக பேசிக்கொள்ளவிருக்கிறோம். நேர்களும் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொள்ளலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-292-4059. கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்னரும் அதன் பின்னருமான நிலவரங்களை பதிவு செய்கின்ற வகையிலே கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்ட காலப்போர்களை மீள் பார்வை செய்யும் முகமாக ஒரு காணொலி தூப்பை பார்த்து கொண்டு தொடர்ந்து பேசிக்கொள்வோம். As some of you know, we have a humanitarian crisis that's taking place in Sri Lanka, and I've been increasingly saddened by the desperate news in recent days. Tens of thousands of innocent civilians are trapped between the warring government forces and the Tamil Tigers in Sri Lanka with no means of escape, little access to food, water, shelter, and medicine. This has led to widespread suffering and the loss of hundreds, if not thousands, of lives. Without urgent action, this humanitarian crisis could turn into a catastrophe. I deny it because we never killed any civilians. It's a war, it's all right, but the way the people came to this side, to the government controlled areas, if Sri Lankan army acted in a different way against the civilians, they would have never trusted us. They wouldn't have walked into our camps. They just walked into our camps. 300,000 people. So that shows that our army, they trusted our army. They trusted our army. Otherwise, they would have walked in. Both the candidates in their respective manifestos may not have stated very much in regard to what the political solution should be to the country's national question. We are inclined to the view, based particularly upon the performance of President Mahinda Rajapaksa in the past, that we would rather repose our faith in the joint opposition candidate with the Maithripala Sirisena rather than expect what has not happened in the past 10 years to happen hereafter. The new government is basically the same as the last one, but with a different face. You know, a majority of what's made up this new government used to work for Rajapaksa. So I think, you know, when we say what can the new government offer the Tamils, I think the Tamils were interested in voting out Rajapaksa, but they didn't necessarily, you know the face of the new president. So, you know, Maithripala is something unknown on the very surface level. வீச்சு நிகழ்ச்சியில் முள்ளிவாய்க்கால் நிலவரத்தை மீள் பார்வை செய்யும் முகமாகவும் சமகால நிலவரங்களையும்
பார்வையிடும் முகமாகவும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் ஒளிபரப்பு செய்த அந்த காணொலி தொகுப்பு அந்த 9 ஆண்டுகளை நினைவு கூறும் வகையில் எடுத்து வரப்பட்டிருக்கிறது. இந்த முள்ளிவாய்க்காலை மையப்படுத்தி அந்த வரலாறு என்பது இவ்வாறு கருத்துக்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஒரு சிறு பகுதி மட்டுமே. இந்த நிலையில் நாங்கள் சமகாலம் திரும்ப பேசிக்கொள்ளப் போகிறோம். கலையகத்தில் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக எங்களோடு பொன் பாலராஜன் அவர்கள் இருக்கிறார், கருத்தாளர் பொன் பாலராஜன் அவர்கள். அதே நேரத்தில் தொலைபேசி இணைப்பினூடாக யாழ்ப்பாணத்திலிருந்து எங்களுடைய யாழ்ப்பாண செய்தியாளர் ரட்னம் தயாபரனும் இணைந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் இருவரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொள்ளப் போகிறோம். வணக்கம் பொன் பாலராஜன் அவர்கள். வணக்கம் ரட்னம் தயாபரன். ஆமாம் தயாபரன் அவர்களை முதலில் உங்களிடமிருந்து தான் ஆரம்பிக்கப் போகிறோம். இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு வணக்க நிகழ்வுகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றன. உங்களை பொறுத்தவரையில் நாளைய தினமாக இருக்க போகிறது, எங்களை பொறுத்தவரையில் நாளை மறுதினமாக இருக்க போகிறது. பல்வேறுபட்ட பிணக்குகள் இதனை சார்ந்து ஏற்படுத்தி பார்த்திருக்கிறோம். இந்த நினைவு வணக்கத்தை யார் முன்னெடுத்து செல்வது என்பது தொடர்பாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்துக்கும் வடமாகாண சபைக்கும் இடையில் இப்பொழுது இணக்கம் எட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு வணக்க ஏற்பாடுகள், அதில் எட்டப்பட்ட இணக்கப்பாடுகள் தொடர்பாக நீங்கள் அறிந்தவற்றை சற்று சுருக்கமாக சொல்ல முடியுமா? கடந்த கடந்த 3 ஆண்டுகளாக வடமாகாண சபை தனித்தும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, மதகுருமாக்கள் மற்றும் பொது அமைப்புகள் என 4 பிரிவுகளாக மொழிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் அதனை தவிர்த்து இம்முறை ஒரே இடத்தில் அனைத்து தரப்புகளும் இணைந்து ஒரு நினைவேந்தல் நடத்துவது என்ற கோரிக்கையுடன் பல்கலைக்கழக சமூகம் முழுமையாக களத்தில் வழங்கியிருந்தது. இது பாரதூரமான மிக நீண்ட பயணத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பாக வடமாகாண சபை 3 வருடங்களாக நடத்தியிருந்தது. இந்த வருடத்தில் வடமாகாண சபையின் ஆட்சிக்காரம் முடிகிறது. இந்த நிலையில் வடமாகாண சபை தாண்டானதனை செய்ய வேண்டும் என வாதிட்டார்கள். ஆனால் பல்கலைக்கழக சமூகத்தால் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது, வெறும் சடங்காக இதனை செய்ய வேண்டாம். குறிப்பாக ஒரு ஆண்டும் நீங்கள் வெறுமனே கூடி கழிக்கின்ற 100-200 பேர் 2 கூடி கழிக்கின்ற நிகழ்வாக இருக்கிறது. அதை விடுத்து அனைத்து தரப்புகளும் பேதங்களை கடந்து ஒன்றிணைந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோஷம் முன்வைக்கப்பட்டு நீண்ட பேச்சுக்கள் இடம்பெற்றிருந்தன. விடுதலை புலிகளது மூத்த போராளிகளான பஷீர் காக்கா, ரூபன், ஜோஹன் ஃபாதர் போன்றவர்கள் கூட வெளியே வந்து பகிரங்கமாக ஆதரவு கோரி தயவு செய்து நிறைவேற்றலை குழப்ப வேண்டாம், அனைவரும் ஒன்றிணைந்து வாருங்கள் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. முதலமைச்சரின் முக்கிய பங்கை ஆற்றியிருந்தார். முதலமைச்சர் வடமாகாண சபை கடைசி கந்தாயம் வரை தனது இறங்கி வந்து ஒருநத்தை ஏற்படுத்தப்பட்டு கடந்த 3 தினங்களாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒருபுறம் கிழக்கு மாகாணத்தில் இருந்து மக்கள் வருவதற்கும் அதேபோன்று வடக்கின் 5 மாவட்டங்களில் இருந்தும் மக்கள் வருவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டன. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மாபெரும் மோட்டார் வாகன பேரணி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல நினைவு ஊர்தி ஒன்று யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கில் 5 மாவட்டங்களுக்கும் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு இம்முறை கட்சி பேதங்களை தாண்டி பல்கலைக்கழக சமூகத்தின் ஒன்றிணைந்த ஏற்பாட்டில் அனைத்து தரப்புகளும் ஒன்றிணைந்து கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அன்று முதலமைச்சரது சிறப்புரையுடன் முதலமைச்சரது பிரகடன உரையுடன் மட்டுமே இடம்பெற இருக்கின்றது. இதேவேளை யுத்தத்தில் முள்ளிவாய்க்கால் பிரபலத்தில் தனது குடும்பத்தை பரிமாற்றி வரும் மூத்த தாய் முதலமைச்சரிடமிருந்து பொதுச்சிலரை ஏற்றி அவர்தான் முறையிட்டிருந்தார். அரசியல் சிறப்பை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை என்ற இந்த கோஷம் நீக்கப்பட்டு முற்றுமுழுதாக மக்கள் மயப்படுத்தப்பட்டதாக இம்முறை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட இருக்கிறது. நீங்கள் அப்படியே இணைப்பில் இருந்து கொள்ளுங்கள். நாங்கள் அப்பொழுது தொடர்ந்து பேசிக்கொள்ள போகிறோம். நேர்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொண்டும் நேர்கள் இணைந்து கொள்ள 4162924059 முள்ளிவாய்க்கால் பேரபல நினைவுகளை சுமந்தவாறு சமகாலத்தை ஒப்பீடு செய்கின்ற வகையில் நாங்கள் கருத்துக்களை உங்களிடமிருந்தும் எதிர்பார்க்கிறோம். ஆகவே இணைந்து கொண்டு சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொள்ளலாம். பொன் பாலராஜன், இந்த 9 ஆண்டுகள் வரலாறு என்று பார்க்கின்ற பொழுது பலருக்கும் பல எதிர்பார்ப்பு. சுபீட்சம் மிக வேகமாகவே இடம்பெற்றுவிடும். அதிலும் குறிப்பாக இந்த புதிய அரசு பதவியேற்கின்ற பொழுது அது ஜனநாயகத்தினுடைய ஒரு மாற்றமாக பிரதிபலிக்கப்படும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. இந்த 9 ஆண்டுகளில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பின்னரான இந்த காலப்பகுதியில் ஏற்பட்ட மாற்றத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ஏமாற்றங்கள்லாம் நிறையவே இருக்கிறது. 9 ஆண்டுகளிலே பல விடயங்களை இலங்கை அரசாங்கம் செய்வதாக உறுதியளித்திருந்த பல விடயங்கள் செய்யப்படவில்லை. காணாமல் போனோர் பற்றிய விடயம் தொடர்பு, மற்றது காணிகள் போன்ற விடயங்கள் அனைத்துமே ஏன் 9 ஆண்டு காலம் இவ்வளவு இழுத்தடிப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது? அப்போ ஒவ்வொரு கருத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த முள்ளிவாய்க்கால் அவலத்துக்கு பிற்பாடு தமிழ் மக்களுடைய நிவாரணம், அரசியல் தீர்வு என்பதை ஒரு கரையில் வைத்து விட்டு பார்த்தால் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது
பயங்கரமான அழுத்தங்கள் மத்தியிலே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில காரியங்களை இலங்கை அரசாங்கம் செய்கிறது. ஆனால் இந்த இலங்கை அரசாங்கத்தை சரியான முறையிலே கேள்வி கேட்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் அந்த இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு முட்டு கொடுப்பதிலே அல்லது அதுக்கு ஆதரவு வழங்குவதிலே தன்னை பூரணமாக அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே தங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பின மக்களுடைய அவலங்கள் பற்றின விடயத்திலே அந்த அரசை காப்பாற்றுவதற்கு எடுக்கின்ற அளவு அக்கறையை காட்டாததை நாங்கள் இந்த 9 ஆண்டுகளிலே பார்க்கிறோம். அப்போ இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த முள்ளிவாய்க்கால் அவலம் என்றது தமிழ் மக்களுக்கு ஒரு புதிய அல்லது ஒரு 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 நிரந்தரமான அரசியல் தீர்வுக்கு கொண்டு செல்லும் என்பதை விட இலங்கை அரசாங்கத்தினுடைய வியூகம் அனைத்துமே இதை ஒரு நினைவு அல்லது ஒரு சடங்காக மாற்றிவிட்டு அதுக்குள்ளேயே இவற்றை எல்லாத்தையும் அடக்க வைத்துவிட்டு இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக தன்னுடைய ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் கட்டமைப்பு ரீதியாக இன அழிப்பை தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கு. அதை நாங்கள் பல வடிவங்களிலே பார்க்கிறோம். பௌத்தமயமாக்கல், பௌத்த கோயில்கள் வருதல், இப்படியான பல விடயங்கள். தமிழ் மக்களுடைய பாராளுமன்ற அங்கத்துவம் சகல அங்கத்துவங்களுமே நாங்கள் குறைத்து கொண்டு வருகின்ற இந்த நிலையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்னொரு 5 ஆண்டு இலங்கை அரசாங்கம் இதை தள்ளி கொண்டு போகுமா இருந்தால் நாங்கள் இது ஒரு நினைவேந்தல் விடயமாக பார்த்து கொள்வோமே தவிர தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு என்ற விடயத்திலே மிக பாரதூரமான பின்னோக்கலை சென்றிருப்போம். இன்னொரு விடயத்தை இதிலே குறிப்பிட வேண்டும். தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் என்ற விடயத்தை நாங்கள் பல தடவை பார்த்திருக்கின்றோம். கட்டமைப்பு ரீதியாக எங்களுடைய இன அழிப்பு எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை சர்வதேச தளத்திலே அதை பார்க்கிறோம். அவர்கள் எப்படி அறிஞர்கள் அதை எப்படி கொண்டு வருகின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைடை நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது இலங்கை அரசாங்கம் சில விடயங்களை பெருசாக செய்து கொண்டு, அதாவது சாலைகளை பெருப்பித்தல், ஆடம்பரமான வாழ்க்கைக்கு தமிழ் மக்களை இட்டுச் செல்லுதல், களியாட்டங்களிலே தமிழ் மக்களை ஈடுபடுத்தல். அப்போ அப்படியான விடயங்களிலே பார்க்கின்ற பொழுது உங்களுக்கும் தெரியும், நேயர்களுக்கும் தெரியும், பல ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இலங்கைக்கு போய் வருகின்றார்கள். வந்தவர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அங்கே அந்த மாதிரி இருக்கின்றது. அப்போ இந்த விடயத்தை இந்த விடயம் அது அற்புதமாக இருக்கின்றது. அண்மையிலே நான் தமிழகத்தை சேர்ந்த ஒருவருடன் பேசுகின்ற பொழுது அவர் சொன்னார், என்ன கேட்டார், நாட்டில் நிலவரம் எப்படி என்று. நான் என்னுடைய கருத்தை அவருக்கு சொன்னேன். அப்படியா? ஆனால் அங்கே போட்டு வாரவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்களே அங்கே எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு மனோ தத்துவ போரிலே இலங்கை அரசாங்கம் வெற்றி அடைஞ்சு கொண்டு இருக்கிறது. அப்போ தமிழ் மக்களுக்கு 2 விதமான சிக்கல் இருக்கிறது. ஒன்று இலங்கை அரசாங்கத்தின் இந்த மனோதத்துவ போரும் எங்களுடைய அரசியல் ரீதியான தீர்வை நோக்கின பயணம் ஒரு தொடர்ந்து பிரச்சனையாகவே இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கான அடிப்படை காரணிகளுக்கான தீர்வுகள் எட்டப்படாமலேயே நடந்து செல்வதற்கான நிலவரம் தான் தொடர்ந்து சொல்லியிருக்கிறீர்கள். சரி, தயாபரன், உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் அந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஒருவர், இப்பொழுது பொன்பாலறிஞர்கள் சொன்னது போல புலம்பெயர்ந்த தளத்தில் இருந்து சென்று வரக்கூடிய அந்த பொதுமக்கள் தான், தமிழ் மக்கள் தான் இலங்கை அரசாங்கத்தினுடைய பிரச்சார ஆயுதங்களாக அவர்களை அறியாமலேயே மாறிவிட்டார்கள் என்றதுக்கான ஒரு உதாரணமாக கூட சொல்லப்படுகிறது. மாற்று கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் கூட அந்த விகிதாசாரம் என்பது இலங்கையில் எல்லாம் வழமைக்கு திரும்பிவிட்டது என்ற ஒரு செய்தியை அதிகம் தாங்கி வந்ததை நாங்கள் அதிகம் பார்த்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக சமூக வலைத்தளங்களில். நீங்கள் இந்த 9 ஆண்டுகளிலே அந்த தளத்திலே ஒரு செய்தியாளராக இருக்கக்கூடியவர் என்ற அடிப்படையிலே நீங்கள் என்ன மாற்றத்தை பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக நண்பர் கருத்தில் மாற்றிக்கருத்தில்லை. அதாவது இலங்கை அரசு, அதாவது நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம், ஒரு குதிரை பார்வை என்று ஹோஸ் வியூ ஒன்றைத்தான் இந்த அரசு முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் புலம்பெயர் தமிழ் உறவுகளாயிரும் சரி, தமிழக உறவுகளாயிரும் சரி, அதாவது வடகிழக்கு வெளியேந்து வருபவர்கள் அந்த பார்வை இந்த குதிரை பார்வையாக தான் இருக்கிறது. குதிரை ஒன்று தனது பயணத்தின் போது வீதியின் ஓரங்களை பார்க்காது இருப்பதாக 2 கண்களுக்கும் நேராக பார்வை தெரியக்கூடியதாக 2 தகடுகளை வச்சு கட்டியிருப்பார்கள். குதிரை தனியே வீதியை பார்த்து கொண்டு செல்லும். எல்லாமே மேம்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்ற யாழ்ப்பாணத்தில் நாளொன்றுக்கு 2 வேளை, 3 வேளை அல்ல, 2 வேளை ஆவது உணவு உண்ண முடியாமல் 60% மக்கள் இருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் மட்டும் எல்லாமே மேம்பட்டு விட்ட யாழ்ப்பாணம் மிக முன்னேறிவிட்டதாக சொல்கின்ற யாழ்ப்பாணத்தில் 60 விழுக்காடு குடும்பங்கள் 2 வேளை சாப்பிடுவதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கின்றன. கருத்தமர குடும்பங்கள் 1 வேளை உணவுடைய நியமனங்கின்றன. 2வதாக பாடசாலைகளுக்கு வன்னி உட்பட பல பகுதிகளில் தமது பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு விரைந்து அனுப்புகின்ற பெற்றோர் அண்மைக்கிழமாக அதிகரித்திருக்கிறார்கள்.
ஏனென்றால் அங்கு சென்றால் மதிய உணவை பாடசாலையில் இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும். வீட்டில் அந்த வசதி இல்லை. உள்ளே பாடசாலைக்கு சென்றால் அவர் அங்கு உணவு உணர்த்தும் என்ற ஒரு அந்த நிலை இங்கே நீடிக்கிறது. அது யதார்த்தம். நேற்றைய தினம் இடம்பெற்ற வடமாகாண சபை உயர்மட்ட பிரதம செயலாளர் மட்டத்திலான கூட்டத்தின் போது பிரஸ்தாபிக்கப்பட்டது. பல பாடசாலைகள் சிறார்களது வருகை அதிகரித்திருக்கிறது. காரணம் அங்கு வழங்கப்படுகிற மதிய உணவு. இரண்டாவதாக இளைஞரசு, அதாவது ஜாழ்குடா நாட்டை எடுத்துக்கொண்டாலே ஜாழ்குடா நாட்டில் 30 முதல் 35 விழுக்காடுகளுக்கு வீடுகளே இல்லை. வன்னியை எடுத்துக்கொண்டீங்கன்னால் வன்னியில் 2 குடும்பத்துக்கு 2 நபருக்கு தனிநபர் 2 தமிழ் மகனுக்கு ஒரு இராணுவத்தில் இருந்த வீதியில் பிரசன்னமாக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல வடக்கில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க என்றால் 6 பொதுமக்களுக்கு ஒரு படை நிறந்த வீதத்தில் படை நிலையில் கொள்ள வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது எவருமே வெளியே தெரியாத வகையில் குதிரை பார்வையூடாக நமது மக்களை பயணிக்க அரசு வைக்கிறது. எவருமே, அதாவது நாங்கள் அடிக்கடி கூறுகின்ற விடயம், வருகின்ற எவருமே ஏனையின் வீதியிலிருந்து ஒரு 100 மீட்டர் 2 புறமும் வங்கி செல்வார்களானால் ஜதார்த்தத்தை காண முடியும். வீடற்ற வன்னியில் வீடற்ற, அதாவது வன்னியில் விடுவிக்கப்பட்ட மக்களுக்கு இலங்கை அரசு இதுவரை கொடுத்திருப்பது 25 சிமெண்ட் பைகளும் 3 தகரங்களும் 25,000 ரூபாய் பணம். 10 வருடங்கள் அவர்களுடைய ஒட்டுமொத்த அடிக்கட்டுமானம் சிதைக்கப்பட்டு உருவப்பட்டு வெறுமனே அனாதரவாக கைவிடப்பட்டவர்கள் சொந்த இடங்களுக்கு திரும்பி இருக்கிற நிலையில் அவர்களுக்கு கிடைத்தது 25,000 ரூபாய் பணம், 3 தகரங்கள், 25 பக்கெட் சிமெண்ட். இதை தவிர வேறு எதையும் இந்த அரசு 10 வருடங்கள் கடந்த நல்லாட்சி வகையில் அரசு கூட செய்யவில்லை. முன்னாள் போராளிகள் வேலை வாய்ப்பு பெற முடியாத பல நெருக்குவார்கள். இப்பொழுது மீண்டும் இந்த மைத்திரி அரசாங்கத்தில் மீண்டும் அவர்கள் விசாரணை கலைக்கப்படுகிற சம்பவங்கள் கடந்த ஒரு சில நாட்களாக அதிகரித்திருக்கின்றன. வவுனியாவில் வலிந்து காணாமலாக்கப்பட்டுள்ளது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற தாய்க்கியடியால் கொழும்பு விசாரணை கலைக்கப்பட்டிருக்கிறார். வெளியே தெரியாது. இந்த அரசு முன்னே அரசு போன்று இல்லாமல் மிக நளினமாக மிக மௌனமாக இந்த வேலைகள் திட்டங்களை செய்கின்றது. அது மாதிரி ஜனநாயக போராளிகள் அமைப்பின் முக்கிய தலைவர் தியடியால் 4ஆம் ஆணைக்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டிருந்தார். இளவாலை பகுதியில் நிறைவேந்த நிகழ்வை நடத்த முடியாத இளவாலை காவல்துறை சொல்கிறது. ஆனால் இவற்றிலத்தையும் தாண்டி இலங்கையின் அமைச்சரான ராஜேந்திரன் முள்ளிவாய்க்கால் நிறைவேந்த நியாயம் என்று கூறுகின்றார். ஒரு புறம் சர்வதேசத்திற்கும் ஊடகங்கள் ஊடாகம் ஒரு செய்தியை இந்த அரசு சொல்லிக் கொண்டு மறுபுறம் களத்தில் அவற்றுக்கு நேர்வதாக செய்கிறது. களத்துகளை இறுக்கி பிடிப்பது இந்த அரசு மிக துல்லியமாக இருக்கின்றது. குறிப்பாக வடமாகாண சபை எடுத்துக்கொண்டால் கூட, வடமாகாண சபை உள்ளிட்ட அனைத்து சிறப்புகளையும் எடுத்துக்கொண்டால் கூட இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னெடுக்க விடுவதை மிகப்பெரிய சாதனையாக பிரச்சாரப்படுத்துவதற்கு ஒத்துழைக்கிறார்களா அந்த சந்தேகங்களும் இருக்கிறது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது கூடி கரைகின்ற சடங்கு அல்ல. அங்கு இழந்த மக்கள் தம்மை தாமே முடித்துக் கொண்டவர்கள், தம்மை தாமே மடிந்து போனவர்கள், தனடைய முடியாமல் மடிந்து போனவர்கள் என ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. அங்கு இன அழிப்பு, ஒரு விடுதலை போராட்டம், வீரம் என பல இருக்குது. ஆனால் அவை அனைத்தையும் முடித்துவிட்டு மிக துல்லியமாக நாங்கள் அழுது விட்டு வருவதற்கு விடுங்கள் என்ற கோஷத்துடன் இப்ப நாங்கள் இருக்கிறோம். கடந்த ஆண்டு சம்பந்தன் அவர்கள் முள்ளிவாய்க்காலில் உரையாற்றுகையில் கூட மிக முக்கிய விடயத்தை சொன்னார். எவரும் அதை கவனித்துக் கொள்ளவில்லை. இந்த நினைவேந்தலை சர்வதேசம் பார்க்கிறது, நினைவேந்தலை சர்வதேசம் பார்க்கிறது என்ற செய்தி நினைவேந்தலை கொண்டாடி இந்த ஆட்சி அரசு அனுமதித்து விட்ட அந்த பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்காக மட்டுமே அவர்கள் அந்த கருத்தாக தெரிவித்திருந்தார். குழப்பத்தின் ஆரம்பமாக அதுதான் அப்போது அமைந்திருந்தது. யதார்த்தத்தில் இளைஞர்கள் எதையுமே செய்து கொள்ளலாம். அதாவது வெறுமனே தனது கட்டுமானங்களுக்கு தனது சேவைகளுக்காக வீதிகளை அமைப்பதையும், முதலீட்டு நிறுவனங்கள், கடன் நிறுவனங்கள், தென்னிலங்கைக்கான சந்தை வாய்ப்புகளை பகிரங்கமாக உருவாக்குவதை வடகிழக்கில் விட அடிக்கட்டுமானங்கள் எதுவுமே செய்யவில்லை. யுத்தத்தால் மாண்டு போராளர் யுத்தத்தால் முடங்கி போயிருக்கின்ற மக்கள் மீளெழுந்து வருவதற்கான எந்த கட்டுமானங்களும் இல்லை. தென்னிலங்கைக்கான ஒரு சந்தை வாய்ப்பை வடகிழக்கில் ஏற்படுத்துவதில் பழைய மைந்த அரசாயும் சரி இப்போதைய அரசாயும் சரி வெற்றிகரமாக செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார். சரி, தொடர்ந்து பேசிக்கொள்ள போகிறோம். அப்படி இணைப்பில் இருங்கள். இதிலே தாபரன் சுட்டிக்காட்டிய விடயங்களில் புலம்பெயர்ந்த தளத்தில் இருக்கக்கூடிய மிதவாத தரப்புகளாக, புத்திஜீவிகளாக அடையாளப்படுத்தப்படுகின்ற தரப்புகள் பல ஒத்துவரப் போவதில்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பலர் கூட அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. காரணம், இந்த நல்லாட்சி என்ற அரசு உருவாக்கப்பட்டதன் பின்னர் பல மாற்றங்கள் வந்திருக்கின்றன. ஏன் மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் கூட அந்த மாற்றங்கள் ஆரம்பமாகிவிட்டன. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல, தேபரன் சொன்னது போல, அந்த வீதி புனரமைப்பு என்பது மிக பிரதானமாக இருந்தது. அது கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் செல்லும் வரைக்குமான அந்த பாதையினூடாக மக்கள் இலகுவாக சென்று வரக்கூடியதாக இருக்கிறது. மஹிந்த ராஜபக்ஷ கூட சற்று முன்னர் முன்னே அந்த காணொலி காட்சியிலே குறிப்பிட்டிருந்தார்.
தெற்குக்கும் வடக்குக்கும் பாலம் அமைக்கப்பட்டிருக்கு, இணைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் நினைத்தே பார்க்க முடியாது. மக்கள் தொழில் வாய்ப்புகளை அல்லது தொழில் முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது, பாடசாலைக்கு செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. இவ்வாறான வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. சொந்த பந்தங்களோடு பேசக்கூடியதாக இருக்கிறது. உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தங்களுடைய சொந்தங்களை சென்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதைவிட நீங்கள் என்ன மாற்றத்தை உடனடியாக போர் இடம்பெற்று 9 ஆண்டுகளில் எதிர்பார்க்க முடியும்? ஏனைய பல நாடுகளோடு வரலாற்றோடு ஒப்பிடுகின்ற பொழுது இவ்வாறு வேகமாக மாற்றங்கள் வரவில்லை, ஆனால் இலங்கையிலே மாற்றங்கள் வந்திருக்கின்றன என்று சொல்லுகின்ற தரப்புகளுக்கு உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக இந்த சர்வதேச நடவடிக்கைகளை அவதானிக்காதவர்கள் இதை நம்புவார்கள். ஆனால் 9 ஆண்டுகள் ஆனால் அதே மக்கள் தான் சென்று வருகிறார்கள். நிச்சயமாக அந்த மக்களுடைய சொந்தங்கள் தான் சென்று வருகிறார்கள். மக்களுடைய பிரச்சனை தாபரன் சொன்னது போல அந்த A9 வீதியை தாண்டி ஒரு 100 யார் உள்ளே போய் பார்க்கின்ற பார்வையை அவர்கள் இழந்து விட்டார்கள். உண்மையிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு முக்கியமான இடங்களிலே போய், அதாவது ஒரு இந்த தங்களுடைய எதை இழந்தோமோ அதை போய் திரும்பி பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுற, நான் படித்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் நின்று ஒரு படம் எடுத்து அனுப்புவது, அல்லது எங்கள் ஊரில் உள்ள ஒரு விடயத்தை போய் பார்த்து படம் எடுத்து அனுப்புவது, அல்லது அங்கு நடக்கிற திருவிழாக்கள் படம் எடுத்து அனுப்புவது, இப்படி ஒரு 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 சடங்குகளையும் அதுகளையும் பார்த்து அதை ரசித்து தன்னை ஏமாற்றிக் கொள்கின்ற ஒரு சமூகமாக நாங்கள் மாறிவிட்டோம். அடிப்படையிலே இந்த அடிப்படை பிரச்சனை என்ன என்பதை தீர்வுக்கு போக விடாமல் எங்களை வேறு வழியிலே திசை திருப்பப்பட்ட ஒரு கூட்டமாக, கலெக்டிவான ஒரு கூட்டமாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம். இலங்கை அரசாங்கத்தின் பிரச்சார ஆயுதங்களின் ஒரு வடிவமாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றோம். எங்கள் முகநூல் தளங்களை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால், இலங்கைக்கு போய் வருகின்ற போனவர்கள் அனைவருமே தங்களுடைய செல்ஃபிகளை எடுத்தாலும் சரி, படங்களை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, இலங்கையிலே போரின் வடு அங்கே தெரிவதில்லை. ஓரளவு விடுதலை தேசியம் பற்றி சம்பந்தப்பட்டவர் ஒரு சிலர் தகவல்களை, காத்திரமான தகவல்களை மனம் வருந்தி போடுகின்றார்கள். ஆனால் 190% மக்கள், தமிழர்கள், புலம்பெயர் தளத்திலிருந்து சென்றவர்கள், அதாவது இந்த போராட்டங்களுக்கு முழுக்க முள்ளந்தண்டிலும்பாக இருந்த இந்த மக்கள் இன்றைக்கு மாற்றப்பட்ட சூழ்நிலையிலே அந்த இலங்கை அரசாங்கத்தின் பிரச்சாரை சோஷியல் மீடியாக்களிலே, சமூக வலைத்தளங்களிலே அதை வெற்றிகரமாக இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவான ஒரு செயற்பாடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் புத்திஜீவிகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கொஞ்சம் பேர் அவர்கள் எப்பொழுதுமே விடுதலை புலிகளை விமர்சிப்பதும் அல்லது இந்த போராட்டத்தை விமர்சிப்பதும் ஒரு முக்கியமான வழக்கமாக இருக்கிறது. இப்போ எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் இப்போவும் அந்த இல்லாது போன விடுதலை புலிகளை விமர்சிப்பதிலே தங்களுடைய புத்திஜீவித்தனத்தை காட்டுகின்றார்களே தவிர, தமிழ் மக்களுடைய அடிப்படை சரி, விடுதலை புலிகளை தான் நீங்கள் விமர்சிக்கின்றீர்கள், அவர்களை நீங்கள் ஒரு கரையிலே வைத்துவிட்டு, ஆனால் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனையை பற்றி அதை பற்றி ஏதாவது ஒரு காத்திரமான கருத்தை உங்களுடைய புத்திஜீவித்தனத்தால் நீங்கள் வெளியே கொண்டு வாரீங்கிறா, அது இல்லவே இல்லை. அதைத்தானே சொல்லுவார்கள், சமஷ்டி ஆட்சி வருகிறது. சமர்ச்சியாட்சி வருகிறது, யாருக்கு வரப்போகிறது? நாங்கள் எங்களுடைய காலங்களில் நாங்கள் இதை பார்த்து கொண்டு தான் போக போகிறோம். 9 ஆண்டு காலத்திலே வராத எதுவுமே இன்னும் வருமென்று நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறது ஒரு பெரிய பிள்ளை. ஆனபடியாக நாங்கள் இன்றைக்கு ஒரு கணக்கு கொண்டு எடுக்க வேண்டும். இப்போ முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும். அண்மையிலே அந்நியர் தினம் கனடாவிலே, நோர்த் அமெரிக்காவிலே இப்போ வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். கனடாவில் இருக்கக்கூடிய உணவுச்சாலைகள் அனைத்திலையுமே பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை கூட்டிக் கொண்டு மதியம் 11 மணியிலேருந்து 4 மணி மட்டும் மத்தியான சாப்பாட்டுக்காக வரிசையில் நின்று அதே நேரம் சமூக வலைத்தளங்கள் அந்த படங்களை போட்டு காட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த இடத்துல ஒரு பெரிய சோகம் ஒன்று இருக்கிறது. ஏனென்று சொன்னால், எமது மக்கள் அங்கே எத்தனையோ தாய்மார்கள் தங்களுக்கு இப்படி ஒரு நேரத்திலே தன்னை அணைக்கக்கூடிய ஒரு பிள்ளையை பறிகொடுத்த நிலையிலே, காணாமல் ஆகப்பட்ட நிலையிலே அந்த அந்நியர்களுடைய துயரத்தை நாங்கள் ஒரு நேரம் பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு அந்நியர் தினத்தில் அன்றுதான் கார்டனர் எக்ஸ்பிரஸ்வேயை தடை செய்த இந்த போராட்டத்தினுடைய கொடுமையை வெளியே கொண்டு வருவதற்காக நமது மாணவர்கள் இளையோர் அதை செய்திருந்தார்கள். அப்போ இந்த அந்நியர் தினத்திலே நாங்கள் என்னத்தை செய்தோம்? இப்படியெல்லாம் நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆனால் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளுடைய தாய்மார்களை பற்றி ஒரு கணம் சிந்திப்போமா? ஆனபடியால் அப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது எல்லாத்தையும் நாங்கள் மறந்து விட்டவர்களாக, ஒரு 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 களியாட்டத்தையும் ஒரு நாள் சந்தோஷத்தையும் நாங்கள் கொண்டாடுகின்ற ஒரு மக்களாக எங்களை சுருக்கி கொண்டு விட்டோம். அப்போ இதை தாண்டி நாங்கள் போக வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய அரசியல் சிந்தனையும் மற்ற புலம்பெயர் தளத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சிந்தனை, அங்கே நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீர்கள், தேவரன் சொன்னார்கள், பல்கலைக்கழக மாணவர்களும்
யாழ் எங்களுடைய வடமாகாண சபையும் மற்ற பொது அமைப்புகளும் இணைந்ததாக இன்றைக்கு அந்த நினைவேந்தலை செய்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு எங்களோட நாட்டிலே எப்படி இருக்கிறது, நாங்கள் வெவ்வேறு திசைகளிலே நின்று கொண்டு தான் அதை செய்கின்றோம். அப்போ இதிலேருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், இதை செய்கின்ற யாருமே நீங்கள் சொல்வது கனடா உட்பட புலம்பெயர் தளத்தில் இதிலேருந்து ஒரு விடயத்தை பார்த்துக்கொள்வோம். இந்த ஈகோ, அதாவது தங்களுடைய சுய கௌரவம் என்று சொல்வதற்கு இதிலே ஒரு கௌரவம் கூட இல்லை. ஒரு 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 பிரச்சாரத்தன்மையாக தங்களை ஒரு வலிந்தவர்களாக, தாங்கள்தான் விடுதலையின் வாரிசுகளாக பலர் தங்களை காட்டிக்கொண்டு எங்களை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த சூழ்நிலையிலே சுயலாப அரசியலே நாங்கள் இன்றைக்கு இருக்கின்றோம். காட்சிப்படுத்தப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலோ அல்லது துக்க நாளோ அல்லது போர்க்குற்ற நாளோ ஒரு காட்சிப்படுத்தப்படுகின்றதற்காக அதிலே வரக்கூடிய விடயங்களை காட்சிப்படுத்துவதற்காக இருக்கின்றதே தவிர உண்மையான நிலைப்பாட்டிலே யாருமே ஆத்மசுத்தியாக செய்கிறதாக தெரியவில்லை. அப்போ இந்த நிலைமை தொடர்பாக இது இப்படியே இருக்கின்ற பொழுது நாங்கள் முன்னர் பேசினது போல இங்கே இருந்து ஆயிரக்கணக்காக சென்று வருபவர்கள் இலங்கையிலே எல்லாம் சிறப்பாக நடைபெறுகிறது என்று சொல்லுகின்ற கனேடியன் டொலரினூடாக, கனடாவிலேருந்து கொண்டு செல்லுகின்ற டொலர்களின் ஊடாக ஒரு வாழ்க்கையை அங்கே அனுபவிக்கிறதுக்கு சில வியாபார தளங்கள் இருக்கிறது, உணவுச்சாலைகள் இருக்கிறது, அற்புதமாக சமையலை செய்து சாப்பாடு விடுதிகள் இருக்கின்றன. அந்த விடுதிகளிலே போய் தங்களை இருந்து கொண்டு அந்த சுவையான உணவை சாப்பிட்டு விட்டு இதுதான் யாழ்ப்பாணத்தவர்கள் மட்டக்களப்பில் இருக்கின்றவர்களுடைய வாழ்க்கை என்ற முடிவுக்கு எங்களோட மக்களை இலங்கை அரசாங்கம் கொண்டிருக்கிறது. அதில் அவர்கள் வெற்றி கண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொள்ள போகிறோம். சற்று கருத்தாளர்களுடைய நேரம் என்று அதிகமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இது ஒரு நீண்ட வரலாறு, வழிகளை சுமந்த வரலாறு. அந்த பதிவுகளும் கூட சமகாலத்தோடு ஒப்பீடு செய்கின்ற வகையில் அமைந்திருக்கிறது. இருந்தாலும் பல நேர்கள் இணைப்பில் இருக்கிறீர்கள், பொறுமையோடு காத்திருங்கள். இருந்தாலும் உங்களுடைய இந்த 9 வருட கால நினைவறைகளையும் சமகாலத்தையும் 9 ஆண்டுகளில் என்ன மாற்றங்களை நீங்கள் உங்களுடைய அவதானிப்பிலே பார்த்திருக்கிறீர்கள் என்பதையும் சுருக்கமாக பகிர்ந்து கொண்டால் பல நேர்களையும் இணைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பேசிக்கொள்ள போகிறோம். இணைப்புக்கு தொடர்ந்தும் நேர்கள் வருவதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4162924059. எங்களோடு இந்த நிகழ்ச்சியிலே கலையகத்தில் கருத்தாளர் பொன் பாலராஜன் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார். தொலைபேசி இணைப்பினூடாக யாழ்ப்பாணத்திலிருந்து எங்களுடைய யாழ்ப்பாண செய்தியாளர் நம் தயாபரன் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இடைவேளைக்கு பின்னர் பேசிக்கொள்வோம். As some of you know, we have a humanitarian crisis that's taking place in Sri Lanka. And I've been increasingly saddened by the desperate news in recent days. Tens of thousands of innocent civilians are trapped between the warring government forces and the Tamil Tigers in Sri Lanka with no means of escape, little access to food, water, shelter, and medicine. This has led to widespread suffering and the loss of hundreds, if not thousands, of lives. Without urgent action, this humanitarian crisis could turn into a catastrophe. I deny it because we never killed any civilians. It's a war, it's all right, but the way the people came to this side, to the government controlled areas, if Sri Lankan army acted in a different way against the civilians, they would have never trusted us. They would have walked into our camps. They just walked into our camps. 300,000 people. So that shows that our army, they trusted our army.
They trusted Awami. Otherwise, they would have walked in. Both the candidates in their respective manifestos may not have stated very much in regard to what the political solution should be to the country's national question. We are inclined to the view, based particularly upon the performance of President Mahinda Rajapaksa in the past, that we would rather repose our faith in the joint opposition candidate with the bipartisan facilitator rather than expect what has not happened in the past 10 years to happen hereafter. The new government is basically the same as the last one, but with a different face. You know, a majority of what's made up this new government used to work for Rajapaksa. So I think, you know, when we say what can the new government offer the Tamils, I think the Tamils were interested in voting out Rajapaksa, but they didn't necessarily, you know the face of the new president. So, you know, Maithripala is something unknown on a very surface level. நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது வீச்சு நிகழ்ச்சி. இன்றைய வீச்சு நிகழ்ச்சியில் முள்ளிவாய்க்கால் நிலவரங்களை நாங்கள் மீள் பார்வை செய்து கொண்டிருக்கிறோம். முள்ளிவாய்க்கால் பேரவலம் இடம்பெற்று 9 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. அந்த கருப்பு வரலாறு என்பது இன்னமும் வடுக்களையும் தளங்களையும் விட்டு சென்றதாகவே உணரக்கூடியதாக இருக்கிறது, பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. போரின் வடுக்களை சுமந்தவாறு, வலிகளை சுமந்தவாறு இன்னமும் அந்த போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். போருக்கான அடிப்படை காரணங்களுக்கான தீர்வுகள் எட்டப்படவில்லை, தமிழர்களுக்கான உரிமைகள் அளிக்கப்படவில்லை, அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி வழங்கப்படவில்லை என்ற நிலவரங்களின் அடிப்படையில் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற அந்த போரின் மூலமாக இழைக்கப்பட்டது போர்க்குற்றமா, இன அழிப்பா, மனித குலத்துக்கு எதிரான குற்றமா, மனிதுரிமை மீறலா என்ற விவகாரத்தில் கூட தமிழர்கள் இன்னமும் ஒன்றுபடவில்லை. இந்த நிலையில் அந்த மரணித்த மக்களுக்காக ஒன்றாக கூடி வணக்கம் செலுத்துவதில் கூட தமிழர்கள் ஒன்றுபடவில்லை. பெரும் பிரயத்தனங்களுக்கு மத்தியில் தான், பெரும் சர்ச்சைகளுக்கு மத்தியில் தமிழர் தாயகத்திலே இம்முறை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் வடமாகாண சபையும் இணைந்து முள்ளிவாய்க்கால் நினைவுகளை முன்னெடுப்பதிலே இணக்கம் கண்டிருக்கின்ற ஒரு நற்செய்தி மட்டும் கிடைத்திருக்கிறது. இந்த போதிலும் கனடா உட்பட புலம்பெயர்ந்த தளங்களிலே தமிழர்கள் பிரிந்தே இருக்கிறார்கள். இந்த இறந்து போன அந்த மக்களுக்காக விட்டுக் கொடுப்பதிலே, அவர்களுக்கு வணக்கம் செலுத்துவதில் கூட விட்டுக் கொடுப்பதில் அவர்கள் இந்த 9 ஆண்டுகளில் ஒரு அடியை கூட எடுத்து வைக்கவில்லை என்பதைத்தான் நாங்கள் இந்த வரலாற்றினூடாக பார்க்கிறோம். இலங்கை அரசிடம் இருந்து நீதி கேட்கின்ற தமிழர்கள், சர்வதேசத்திடமிருந்து நீதிக்காக எதிர்பார்த்திருக்கின்ற தமிழர்கள் தங்கள் தரப்பில் விட்டுக் கொடுப்புகளை இறந்தவர்களுக்காக செய்யவில்லை என்ற அந்த கருப்பு வரலாற்றையும் பதிவு செய்து கொண்டு உங்களுடைய நினைவுகளையும் கருத்துக்களையும் பதிவு செய்து கொள்ளலாம். இந்த 9 ஆண்டுகளில் நீங்கள் பார்த்த மாற்றம் என்ன? சுருக்கமாக கருத்துக்களை முன்வைங்கள். எங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கின்ற முதல் நேர். வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம் உதயன். வணக்கம், உங்கள் பெயர்? என்னுடைய பேர் கிருஷ்ணர் அழைக்கிறேன். கிருஷ்ணர், சுருக்கமாக சொல்லுங்கள் உங்களுடைய. உண்மையாக 9 வருடங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு, அந்த நினைவு நடக்கிற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக ஏமாற்றத்தை தான் தந்து கொண்டிருக்கிறது. நான் தேவர் என்ற கருத்தோடு நான் ஒத்து போகிறேன். எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு சர்வதேசம் சிங்கள ஆட்சியாளர் தான் நாங்கள் குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிறோம் ஒழிய, இன்றைக்கு வடமாகாணமும் கிழக்கு மாகாணமும் கல்வி தரத்தில் வடக்கு மாகாணம் 9 மாகாணத்தில் 9ஆவதும் கிழக்கு மாகாணம் 8வது இடத்திலேயும் இருக்குது. வறுமக்கோட்டில் உள்ள மக்களின் எண்ணிக்கையில் வறுமக்கோட்டில் உள்ள மாகாணங்களாக, பிரதேசங்களாக கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணம் இருக்கிறது. இந்த அதே மாதிரி மட்டக்களப்பு மாவட்டங்கள், தமிழ் பிரதேசங்கள் எல்லாம் இருக்கிறது. அதாவது புலம்பெயர்ந்த கட்டமைப்புகள் ஒன்றை விரும்புறதான் நான் 9 வருட அனுமானத்தில் பார்க்கிறேன். எப்படின்னு சொன்னால், அந்த மக்களின் வாழ்க்கையில் இன்றைக்குமே மாற்றம் பெறக்கூடாது. அந்த மாற்றங்கள் வராமல் இருக்கு மட்டும்தான், அதை வச்சு கொண்டுதான் நாங்கள் அரசியல் செய்யலாம், தங்கள் அமைப்புகளை தக்க வைக்கலாம் என்ற செயல்பாட்டில் இருக்குன்னு ஒழிய ஒன்றுமே செய்யவில்லை. அதாவது மக்கள் போராடி காணிகள் விடுவிக்கப்படுகிறது. போராடி விடுவிக்கப்பட்ட காணியில அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் இழந்த மக்கள் அது உறுதிப்படுத்துவதற்கு எந்த உதாரணத்துக்கு எந்த அதாவது பலமான கட்டமைப்பா இருக்கிற இங்க உள்ள பேரை நான் சொல்ல விரும்பவில்லை. எந்த கட்டமைப்புக்கும் கொள்கை ரீதியாக அந்த மக்களை வாழ வைக்கணும் என்ற அந்த போராட்டம் இல்லை, எண்ணங்கள் இல்லை. பாத்தீங்கன்னா இலத்தீவு மக்கள் தங்கள் போராடி தங்களோட மண்ணுக்கு போராடுறன். அங்க தண்ணி எடுக்கிறதுக்கு 3 மைலுக்கு தூரத்துல போய் தண்ணி எடுத்து கொண்டு வரணும். ஒரு லேண்ட் மாஸ்டர் $6000 செலவழிக்கிற $6000 கொடுத்தா அந்த வேலையை செய்யலாம். $6000 கொடுக்கறதுக்கு இன்றைக்கு ஒரு தரமே இல்லை, ஒரு அமைப்புகளுமே இல்லைன்னு சொன்னால் எவ்வளவு வலிக்கிறது. ஒன்று தெளிவா இருக்க வேணும். இன்றைக்கு ஒரு இடைவெளி கிடைக்குது, இந்த ஆட்சி மாற்றத்துக்குள்ள ஒரு இடைவெளி கிடக்கிறது. அந்த இடைவெளி கூடாக மக்களின் வாழ்வாதாரத்தை நாங்கள் தூக்கி விட வேணும். அரசியல் ரீதியான தீர்வு என்றது
சர்வதேசத்தை நோக்கிய சிங்கள தேசத்தை நோக்கிய போராட்டம், அரசியல் ரீதியான போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிற சமகாலத்தில அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னிலைப்படுத்தணும். வடமாகாண சபை இன்றைக்கு உருவாக்கப்பட்டு கிடக்கிறது. கல்வியில தொடர்ந்தும் 9வது இடத்துல வந்து கொண்டு கடைசியான இடத்துல வந்து கொண்டு இருக்கிறது. தரப்படுத்தலுக்கு எதிராக போராடின மக்கள் இன்றைக்கு தரப்படுத்தலுக்கு கூடாக பல்கலைக்கழகம் போடுற அவலநிலை வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா அதுக்குரிய ஒரு எல்லா புத்திஜீவிகளை கூப்பிட்டு ஒரு மாநாடு நடத்தினாலும் நான் காணவில்லை, கேட்கவில்லை. ஒரு பொருளாதாரத்திலே அந்த மக்களுக்கு ஒரு மாற்றம், அந்த மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய திட்டம் எதுவுமே இல்லை. இதுவே ஒன்றும் செய்யாம நாங்கள் தீவமேற்றினா அப்புறம் என்னத்தை சாதிக்க போறோம்? இதுதான் என்னுடைய ஆதங்கம். நன்றி, வணக்கம். நன்றி கிருஷ்ணன், கலந்து கொடுப்பதற்கு நாங்கள் மீண்டும் சந்திக்க போகிறோம். இங்கே அடுத்த நேர். வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், இது ராஜவர்மன். ராஜவர்மன், சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து என்ன, சுருக்கமாக சொல்லுங்கள். ஒருவருடைய கழுத்தை சுற்றி கயிறு இருக்கிறது. அந்த கயிறு வருடத்தில் 2 தடவை தளர்த்தப்படுகிறது. ஜனநாயகம் என்ற பேரு. அந்த 2 தடவைகளும், ஒன்று மாவீர தினத்தன்று, அடுத்தது இந்த முள்ளிவாய்க்கால் தினத்தன்று. ஆனால் அந்த கழுத்தை சுற்றி இருக்கும் கயிறு அப்படியே தான் இருக்கிறது. அது இன்னொரு விதத்தில் அந்த நபரை ஒரு ஆபத்தான நிலையில் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு சமயத்தில் அவருடைய கழுத்தை அந்த கயிறு இருக்கும். இங்கே பார்த்தீர்கள், முள்ளிவாய்க்கால் இடம்பெற்றது இனப்படுகொலை என்ற முறையிலே. அதை செய்தது யார்? அவர்களுக்கு உத்தரவிட்டது யார்? இதற்கான விசாரணை என்ன? இதற்கான தண்டனை என்ன என்பது முடிவற்ற கேள்விகளாக தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இங்கே அரசு, அது ராஜபக்ச அரசாகட்டும், தற்பொழுது ஆட்சியில் இருக்கும் அரசாகட்டும், ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து 9 வருடங்களாக மேற்கொண்டு வருகிறார்கள். அங்கே நடந்த இனப்படுகொலை அல்ல, அது வெறும் யுத்த குற்ற மீறல். 2 பகுதிகளுக்கு இடையில் சண்டை நடக்கும் போது இடையில் அகப்பட்ட மக்கள் இறந்து விட்டார்கள். அவர்கள் இறந்தது 2 பகுதியினரின் தாக்குதலால் இருக்கலாம் என்பதான ஒரு பிரச்சாரம் தொடர்ந்து 9 வருடங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு விதத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால், ஒருவரை கொல்லுவது, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த முள்ளிவாய்க்காலில் இறந்த 1,40,000 மக்களை கொல்லுவது, அது ஒரு இனப்படுகொலை. அதே நேரத்தில் இன சுத்திகரிப்பு, அது கொலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த 9 வருடங்களாக அந்த இனப்படுகொலையின் இன்னொரு வடிவம், இந்த இன சுத்திகரிப்பு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது திட்டமிட்ட சிங்கள குடியேற்றம், தமிழ் மக்கள் மத்தியில் சமுதாய சீரழிவு, மத ஆக்கிரமிப்பு போன்றவை நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. ஆகவே அங்கே முள்ளிவாய்க்கால் நடந்தது இனப்படுகொலையா, யுத்த குற்ற மீறலா என்ற கேள்வி எழும்போது, இப்பொழுது 9 வருடங்களாக, கடந்த 9 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கும் இந்த நடவடிக்கைகளை நீங்கள் இன சுத்திகரிப்பாக ஆதாரமாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு காட்டினால் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அங்கே இடம்பெற்றது இனப்படுகொலையா இல்லையா என்பது. அதே சமயத்தில் இதை உண்மையில் நிரூபிக்க வேண்டியது, இப்பொழுது 9 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கும் இன சுத்திகரிப்பை பற்றி நிரூபிக்க வேண்டியது தமிழ் மக்கள் வாக்களித்து தெரிவு செய்யப்பட்ட தலைமை. ஆனால் எங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் என்று ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். அவர் அல் ஹுசைன், மனித உரிமை ஆணையாளர். அவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் நாங்கள் இந்த யுத்த குற்றமுறைகளை செய்தவர்களை நிறுத்துவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுவும் அவருடைய பதவிக்காலம் முடியாதுக்கு என்ன நடக்குமோ தெரியாது. அவை இன்னமும் தீர்வுகள் எட்டப்படாமல், வலிகள் நீக்கப்படாமல் காலம் கடந்து கொண்டிருக்கிறது சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி ராஜவர்மன், மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம். எங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம் உதயன். வணக்கம், உங்கள் பெயர்? சோமசுந்தரம். சோமசுந்தரம், தயவு செய்து சுருக்கமாக சொல்லுங்கள் உங்களுடைய கருத்தை. முதற்கண் இருவருக்கும் வணக்கம். என்னென்னு சொல்லிச்சேன்னா, சொல்வார்கள் அந்த காலத்துல அப்பன் செத்து கிடக்க பிள்ளையர் சொத்துக்கு ஈடுபட்ட கதை என்று சொல்லி, இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் இந்த விளக்கேற்ற விடயம் சம்பந்தமாக இருதரப்பும் விடுபறைப்பட்டு இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஆனா எவருமே சிந்திக்கையில் சிறைச்சாலைகளுக்குள்ள சித்திரவதைகளையும் அனுபவிச்சு கொண்டு இதுவரையும் விடுபடாமல் இருக்கிற அரசியல் கைதிகள் விவகாரம் சரி, 460 நாட்களை கடந்து தங்களுக்கு வலிந்து காணாமல் போய் செய்யப்பட்ட நாங்கள் உறவுகளை எங்கே
எங்கே என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த போராட்டத்திற்கு அதற்கும் ஒரு முடிவு எட்டப்படாத நிலையில யார் முன்னுக்கு நின்று விளக்கு கொடுத்துறது, யார் முன்னுக்கு நின்று விளக்கு கொடுறது, யார் முதலாவது லைன்ல நிக்கிறது, இப்படியான பிரச்சனைகள் தான் அங்க நடந்து கொண்டிருக்கு. அங்கேனும் ஓரளவுக்கு தீர்வு எட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் கனடா உட்பட புலம்பெயர்ந்த தளத்தில் அந்த தீர்வு எட்டப்படவில்லையே. அதாவது இந்த விஷயங்கள் எல்லாம் பின்னுக்கு ஒரு அதாவது முக்கியமா சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, நாங்கள் புலம்பெயர்ந்த நாட்டுகளில் இருக்கிற மக்களை பொறுத்தளவில் அது ஒரு மிகவும் ஒரு ஆரோக்கியமான விடயம் இல்லாமல் இருந்தாலும் கூட மே 18 என்பதுதான் இனப்படுகொலை நடந்த நாள். இன்றைக்கு பொன்வாராஜ் அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு இன்றைக்கு மக்களுக்கு பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு எங்க மக்களுக்கு ஒரு டைவோர்ட் என்று சொல்லுவாங்க, ஒரு திசை திருப்பல் நடந்து இன்றைக்கு 9 ஆண்டுகளாக சிங்களம் பாரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இன்றைக்கு ஒரு நீங்கள் பிரிந்து செல்ல விரும்புகிறீர்களா, இணைந்து வாழ விரும்புகிறீர்களா என்று கேட்டா இன்றைக்கு இணைந்து வாழ விரும்புகின்றோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் தாயகம் இருக்கிறது. அதுதான் உண்மையான விடயம். என்ன சொல்லி அவ்வளவுக்கு நல்ல முறையிலே திட்டமிட்டு படிப்படியாக எந்த விதமான தளம்பலும் இல்லாத முறையில சிங்களம் தனது வேலையை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு இன்றைக்கு சிங்களத்தின் ஆளுங்கட்சிக்கு சார்பாக நிற்கும் இந்த எதிர்க்கட்சி அந்த பேரளவில் இருக்கும் அவர்கள் செய்கிற குளறுபடிகள் எல்லாத்தையும் மக்கள் மிகவும் ஒரு மிக மனவருந்தத்தோடு தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்க புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிறது மே 18 வர்ற 19 வெள்ளிக்கிழமை தான் இனப்படுகொலை நாள். அது மே 17 துக்க தினம் என்று சொல்பவர்களும் மே 18 இனப்படுகொலை என்று சொல்பவர்களும் இதுகளை பற்றி நாங்கள் இங்க செய்யறதுக்கு என்ன இந்த நாட்டு சட்ட திட்டங்களும் அவைக்கு சாதகமாக தான் இருக்குதோ தெரியாது. ஆனால் நாங்கள் மிகவும் விழிப்பா இருக்கணும் என்று சொல்லி சொன்னா இந்த ஏமாற்றி வித்தைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கல நாங்கள் என்ன செய்ய போகின்றோம். இந்த சிங்களம் இப்படியான முறையில் எதிர்வரும் அடுத்த வரும் மார்ச் மாதத்துக்கு 2019 ஆண்டு மார்ச் மாதத்துக்கு முன்னர் எங்கண்ட மக்களுக்கு எந்த விதமான உதவியில போன இது சொன்ன மாதிரி ஒரு விடயத்தை முன்னர் ராஜவர்மன் சொன்ன மாதிரி இப்ப அங்க நடந்தது அது சண்டேக்குள்ள இருதரப்பும் ஈடுபட்டதாலதான் நடந்தது. மனித உரிமை மீறலை ஒழிய இனப்படுகொலை அல்ல என்ற நிகழ்வு அப்படியான முறையில அந்த தங்களுடைய ஆதாரத்தை வச்சு அதை நிரூபிக்கக்கூடிய முறையில தான் சிங்கள தேசம் திட்டமிட்டு கொண்டிருக்கு. ஆகவே ஒரு ஒட்டுமொத்தமாக சொல்வதாக இருந்தால் நாங்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஏமாற்றப்படக்கூடிய சூழலை சிங்கள தேசம் மிகவும் திட்டமிட்டு சாதுரியமாக நடத்தி கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் இதுக்கு இந்த விளக்கு கொடுத்ததுக்கு அடிபடுறோமே ஒழிய உண்மையிலே சிங்கள தேசம் இதையெல்லாம் பெருசாக அலட்டி கொள்ளலை. இன்னைக்கு முள்ளிவாக்கலை தடப்படுத்த மாட்டாங்க, முள்ளிவாக்க நடக்கிறது தான் விடுவாங்க என்று சொல்லி சொன்னா அப்படியான முறையில் எங்க நாங்கள் அடிபடுறதையும் விடுபடுறதையும் பார்க்கல அவங்களுக்கு உள்ளுக்கு சந்தோஷம். இந்த இறுதியாக ஒருபடி உதயன் என்னன்னு சொல்லி சொன்னா மஹிந்த ராஜபக்ஷவை முள்ளிவாக்கால் நினைவு அதாவது போர் முடிவடைந்ததும் சம்பந்தன் பயங்கரவாதத்தை ஒடுக்கியதற்காக மஹிந்த ராஜபக்ஷக்கு வாழ்த்து கூறியதும் தான் இன்றைக்கு திருமலைக்கு செல்லக்கூடியதா இருக்கிற சம்பந்தன் இப்ப வீரவேங்கைகள் மரித்த இடம் வீரவேங்களை இழந்த இடம் என்று சொல்லி முள்ளிவாக்கல குறியீடு காண்பிக்கும் பொழுது எங்களுக்கு சிரிப்பதா அழுவதா எங்களுடைய தலைவிதியை நிலைத்து நாங்கள் நோவடைவதா என்பது எனக்கு புரியவில்லை. நன்றி, வணக்கம். நன்றி சோமசுந்தரம், உங்களுடைய கருத்துக்கு இங்கே அடுத்த நேர். வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், ஈழவேந்தன் பேசுறேன். ஈழவேந்தன், உங்களுடைய தொலைக்காட்சியின் சத்தத்தை கேட்டு குறைத்துக் கொண்டு பேசுங்கள் தயவு செய்து. சொல்லுங்கள், சுருக்கமாக சொல்லுங்கள். குறைச்சிட்டேன். அடையாளம் கொள்கை ஆய்வு களம் நிலையம் மிக தெளிவாக நாங்களா சொல்வது கொண்டுமில்லை, அந்த அடையாளம் அமைப்பு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. 60,000க்கு மேற்பட்ட சிங்கள இராணுவம் முல்லைத்தீவில் குடிகொண்டிருக்கிறது. இலங்கையில் 2,43,000 இராணுவ வீரர் ஒப்பிடுகின்ற போது 60,000 முல்லைத்தீவில் குடிகொண்டிருக்குது. 2 தமிழருக்கு ஒரு இராணுவம் என்ற முறையில் அமைந்திருக்கிறது. அப்ப இதற்கு மேலாக நாங்கள் முல்லைத்தீவு பற்றி சொல்ல தேவையில்லை. ஆனால் முல்லைத்தீவிலே இந்த நிலை என்றால் அடுத்து என்னென்றதான் கேள்வி. அடிமையா இருப்பது ஆபத்து. ஆனால் அடிமையா இருக்க உணராம மக்கள் இருந்தால் அதை விட ஆபத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. திரு பொன்பாலாயம் சரி, திரு தாவன் மிக தெளிவாக சொல்லிட்டார். ஒரு இனத்தை வழிநடத்துகின்ற தலைவர்கள் முறையா இல்லாவிட்டால் தடம்பொருள் போன்ற தன்மைதான் உண்டு. ஆகவேதான் எங்களை பொறுத்தவரையில் திருவோணமலையின் ஆபத்து, அம்பாறையின் ஆபத்தை சொல்லிக் கொண்டிருந்தாங்க. இப்பொழுது முல்லைத்தீவு முற்றுகையிடப்படுகின்ற போது அங்க மண் மட்டும் பறிபோகவில்லை, கவனிக்க வேண்டிய சொற்றொடர் கடலும் பறிபோகின்ற போது நிலப்பரப்பின் தொடர்ச்சி துண்டிக்கப்படுகிறது. ஆகவே இந்த அளவுக்கு 2 தமிழருக்கு ஒரு இராணுவம் என்ற முறையில் 30,000 ஏக்கர்கள் எல்லாம் பிரிச்சு பார்க்கின்ற போது முல்லைத்தீவில் பறிபோகின்ற காட்சியை பார்க்கிறோம்.
ஆகவேதான் நாங்கள் எப்படி இதை ஈடுகொள்ள போறோம். இந்த இனப்படுகொலை என்பதை பற்றி பேராசிரியர் பாயில் அவர்கள் அண்மையில ஒற்றாவது நடந்த கூட்டத்தில் மிக தெளிவாக சொன்னார். இனப்படுகொலை என்பது முழு இனத்தை அழிக்க தேவையில்லை, ஒரு பகுதி இனத்தை அழித்தாலும் அதன் மிக தெளிவாக விரிவாக சொல்றான். நான் இங்க பேசுவதற்கு நீங்க வாய்ப்பு தர மாட்டேன். இனப்படுகொலை மிக தெளிவாக நடக்கின்றது, அதுக்கு விளக்கம் தேவையில்லை. இன்டென்ஷன் எதுதான் நோக்கம் என்ற முறையில் சாகடிப்பு நடக்குது. அதை எண்ணி நாங்கள் செயற்பட வேண்டும் கூறுறேன். நன்றி. நன்றி இளவேந்தன். கலந்து கொண்டு எங்க அடுத்த நேரம். வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? இணைப்பிற்கு உங்கள் பெயர்? கந்தரமான் பேசுறேன். கந்தரமான், மிக சுருக்கமா சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயத்த மாத்திரம் நான் அதுல சொல்றேன். ஒன்று முள்ளிவாய்க்கால எங்களுடைய போராட்டம் சாகடிக்கப்பட்டது. ரெண்டாவது குறிப்பாக சொல்ல எங்களோட போராட்டம் தொடர்ந்து சாகடிக்கப்பட்டு கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் புலன்பெயர் நாடுகளிலே வாழுகின்ற தமிழ் மக்கள். முக்கியமாக நீங்கள் இதை கவனிச்சு கொள்ளணும். இந்த நாட்டில இருந்து வழிபட்ட திருப்பம் நான் கூறுகின்றேன், நாட்டில இருந்து அந்த நேரத்தில் வழிகட்டு எத்தனையோ புத்திஜீவிகள். உதாரணத்துக்கு கூறுங்கள், திரு ஈழவேந்தன் அவர்கள் சற்று முன்பு அவருக்கு புறத்தால நாங்கள் திரிஞ்சாக்கள். அப்படியான புத்திஜீவிகள் எல்லாம் வெளிநாட்டுக்கு வந்த பிறகு எங்களுடைய போராட்டம் இன்றும் கூட தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் நடத்த முடியுமாக இருந்தால் இந்த புலன்பெயர்ந்த இருக்கின்ற வாடுகளுடைய மக்கள், நான் ஒவ்வொரு முறையும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நான் கூறுவது என்னவென்றால், இந்த மக்கள் திரும்பி போக வேண்டும். இல்லை என்று சொன்னால் இன்னும் ஒரு கொஞ்ச காலத்திலே இலங்கையிலே தமிழன் இருந்தது என்பது சரித்திரமாகிவிடும். நன்றி. நன்றி கலந்து கொண்டமைக்கு கந்தரமான். உங்களுடைய கருத்துக்கு இங்கே அடுத்த நேயர். வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? இணைப்பில் இருக்கும் உங்கள் பெயர்? சரி, அடுத்த நேயர். வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? என்ன பேர் சொன்னீர்கள்? கனகரத்தினம். கனகரத்தினம், மிக சுருக்கமாக சொல்லுங்கள் உங்களுடைய கருத்தை. மிக சுருக்கமாக தான் சொல்லுவேன். செஞ்ச விஷயம் தான் மிக சுருக்கமாக தான் சொல்ல போதான். இங்க வந்த ஆய்வாளர்களும் சரி, மற்ற நேர்களும் சரி, தெளிவான முறையில் எங்களுடைய அவலங்களை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதை பற்றி விரிவாக பேச வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஒரு விடயம் பற்றி நீங்கள் குறிப்பிட்ட விஷயம் பற்றி பேச வேணும். என்னென்றால், பல்கலைக்கழக மாணவர்களும் இதர சக்திகளும் இணைந்து முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் நினைவு கூற போகிறார்கள். இந்த பிரச்சனை என்னென்றால், அவர்கள் அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் இன்றைய அறிக்கையின்படி அவர்கள் ஊர்வலம் ஒன்று செய்ய போகிறார்கள். ஏனென்றால் சர்வதேசத்தை கூட செய்தியை சொல்ல போகிறார்களாம். வேதனையாக இருக்கிற என்னென்றால், இதே பல்கலைக்கழக மாணவர்கள் அதாவது சிறைக்கல்விகள் விவகாரத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், அதில் ஈடுபட்டு பேசி தீர்வு காண முடியும் என்று சொல்லி கடைசி ஐயனாவை கடிதம் எழுதி போட்டு இங்கு அமைதியா இருக்கிறார்கள். அதுக்கு என்ன நடந்தது? அவர்கள் அதை கடந்து போய் அந்த பிரச்சனைகளுக்கு எந்த விதமான தீர்வு காணாமல் படித்துக் கொள்வதற்கா வேதனையாக இருக்கிறது. நம்ம புரிகிறது நீங்கள் சொல்லுகின்ற விடயம். இருந்த போதிலும் இப்பொழுது அந்த விடயத்தில் இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். அதை நாங்கள் சிதைக்கும் வரையில் கருத்துக்களை முன்வைப்பது ஆரோக்கியமாக இருக்காது. ஆனால் இன்னமும் 9 ஆண்டுகள் கடந்தும் ஒற்றுமைப்படாமல் அந்த மக்களுக்கு வணக்கம் செலுத்துவதிலே ஈட்டிக்கு போட்டியாக தங்களுடைய புகழ் சார்ந்து சிந்திக்கக்கூடிய அமைப்புகள் புலம்பெயர்ந்த தளத்திலே அமைப்புகளாகவும் தனிநபர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் காண வேண்டிய பொறுப்பும் தமிழ் மக்களுக்கு இருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொண்டு அடுத்த நேரம் சந்திக்கலாம். இங்கே நிகழ்ச்சியில் உங்கள் பேர்? வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், உங்கள் பெயர்? நான் குணா. குணா, மிக சுருக்கமாக சொல்லுங்கள். வணக்கம். உங்கள் மொழி வரைக்கும் என்ன சொல்லிச்சுன்னா, நான் முக்கியமான ஒரு விடயம் மட்டும் சொல்லுவேன் பார்க்குறேன். நான் லாஸ்ட் இயர் போயிட்டு வந்தேன் ஸ்ரீலங்காவுக்கு. முக்கியமா அவதானித்த விஷயங்களை சொல்றேன். என்னென்றால் சுருக்கமாக சொல்லுங்கள். ஓகே, சுருக்கமாக டக்குன்னு சொல்லிடுவேன். என்னென்னா, எங்களோட நேரம் கடந்து போய் கொண்டிருக்கு. நான் போய் பார்த்த அளவுக்கு இடங்கள் எல்லாத்தையும் திட்டமிட்டு எல்லா இடத்துலயும் அவங்களோட வரலாற்றை அடுத்த ஒரு 100 வருஷத்துல சிங்கள பூமிதான் என்ற வரலாற்றை உருவாக்கி கொண்டு வராங்க. ஆனால் அதை தடை செய்யறதுக்கு எந்த அரசியல்வாதிகளோ அல்லது புலம்பெயர் அமைப்புகளோ பெருசா ஈடுபடுற மாதிரி தெரியல. உதாரணத்துக்கு நான் கன்னியாக போய் பார்த்தேன். இந்துக்கள் புனித பூமி ஒரு ஆமதுரு 86ல இருந்து அவனோட பிரச்சனைப்பட்ட ஆமதுரு இருந்து பிள்ளையார் கோயில உடைச்ச இடத்துல உள்ளுக்குள்ள சிலையை வச்சு போட்டு புத்தக பூமி என்று சொல்லி இப்ப அனுராதபுரத்துக்கு சொந்தம் சொல்லி வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கன்னியா நீங்க. ஆனால் இப்படியான இந்த இன்னொரு 100 வருஷம் சேர்ந்தது என்று சொல்லி சொன்னால் 100 வருஷமோ அல்லது 50 வருஷமோ
நேரம் காணாது. அதுக்குள்ளே முடிவுக்குரிய இதுகளை அரசியல்வாதிகள் எடுக்க வேணும் அல்லது அவுட், அவ்வளவுதான். சரி, நன்றி. கலந்து கொள்மைக்கு குணா, நீங்கள் ஒரு சென்று வந்தவர் என்ற அடிப்படையில் உங்களுடைய பதவியை சொல்லியிருக்கிறீர்கள். அந்த நேரோடு நாங்கள் நேர்களுக்கான நேரத்தை நிறைவு செய்து கொள்ள போகிறோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நேரம் நெருங்கிவிட்டது. அவை மிக சுருக்கமாக இருவருடைய கருத்துக்களையும் இணைத்துக் கொள்ளலாம். நினைக்கிறேன் வியாபாரம் நினைப்பில் இருந்து விலகி இருக்கிறார். நிறைவாக பொன்பால்ராஜன், உங்களுடைய கருத்துக்களை வாங்கிக் கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர போகிறோம். இதில் மிக முக்கியமான ஒரு விடயம், நேர்கள் சொன்ன கருத்துக்கள் நீங்கள் பதில் சொல்லலாம். அதே நேரத்தில் இனி மிச்சம் இருக்கக்கூடிய காலத்தில் அல்லது விரிவான கால பகுதிகளில் ஏதாவது ஆரோக்கியமான மாற்றம் வரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? சந்தேகமே, மிகப்பெரிய சந்தேகம். இப்போ நீங்கள் ஒரு விடயத்தை நீங்கள் ஒப்பிட, நாங்கள் பொதுவாக ஈழத்தமிழர்களை யூதர்களுக்கு ஒப்பிட்டுக் கொள்வது வழக்கம். அதை போல ஒரு பிள்ளையானால்கள் வேறு ஒன்றுமில்லை. அதை விட நீங்கள் 1948 ஆண்டிலே இருந்து 2018 ஆண்டு மட்டும் பலஸ்தீனத்துக்கு என்ன நடந்தது என்பதை பார்க்க வேண்டும். இந்த பலஸ்தீனத்தில் என்ன நடந்ததோ, அந்த அங்கே உள்ள மக்கள் எப்படி இனச்சுத்திகரிப்பு செய்யப்பட்டார்கள், ராஜவர்மன் போன்றவர்கள் சொன்னது போல் இனச்சுத்திகரிப்பு செய்யப்பட்டார்கள். அடுத்ததாக அந்த நிலப்பரப்பை நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால், இப்போ சில ஊடகங்களில் அதை போட்டிருந்தார்கள், இணையதளங்களில் பலஸ்தீனம் ஒரு சொலிட் ஆன நிலப்பரப்பாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கப்பட்டு இப்போ சல்லடை போட்டப்பட்ட ஒரு பலஸ்தீனத்தை நாங்கள் பார்க்கிறோம். பலவீனப்பட்ட சிதைக்கப்பட்ட ஒரு பலஸ்தீனத்தை பார்க்கிறோம். அது 1900 எங்களுடைய வரைபடத்தை பார்த்தாலும் கூட அதுக்குத்தான் நான் வருகிறேன். அதுக்குத்தான் மணலாற்றல் ஒன்று, அதாவது பலஸ்தீனத்துக்கு என்னத்தை செய்தார்களோ அதை நாங்கள் எந்த ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம், சர்வதேசம் எங்களுக்கு இதுக்கு ஒரு உதவி செய்வார்கள் என்று. ஆனால் இதே சர்வதேசம் பலஸ்தீனத்துக்கு நடக்கின்ற அவலத்தையும் படுகொலைகளையும் இனச்சுத்திகரிப்பையும் அந்த நிலப்பறிப்பையும் நில அரிப்பையும் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து இன்றைக்கு பலஸ்தீனம் இல்லாமலே பண்ணிவிட்டார்கள். அதை நீங்கள் வடிவாக வரைபடங்களிலே பார்க்கலாம். அவர்களுக்கு தீர்வு கொடுத்தால் கூட அந்த ஆட்சி செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அப்போ அப்படியான ஒரு நிலைமை அங்கே இருக்கிறது. ஆனால் அதை இலங்கை அரசாங்கம் அது ஒரு பாடமாக, அதை ஒரு ஈடாக, அதை ஒரு படிப்பினையாக எடுத்து வைத்துக்கொண்டு இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக அதை செய்கிறது. நீங்கள் சொன்ன இடங்கள், மற்றது குணா போன்றவர்கள் அங்கே பார்த்து வந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது இது இலங்கை அரசாங்கம் கச்சிதமாக செய்கின்றது. அப்போ இந்த தளத்திலே உண்மையில் நாங்கள் புலம்பெயர் அமைப்புகள், புலம்பெயர் தளத்திலே இருப்பவர்கள், செயற்பாட்டாளர்கள் என்ற விடயங்களை தாண்டி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கையிலே என்னத்தை செய்கின்றார்கள் என்பது ஒரு மிக முக்கியமான விடயம். இது ஏனென்றால் இவர்கள் சொல்லுவதைத்தான் அவர் மற்ற நாடுகளிலே செவிமடுக்கிறார்கள். அப்போ இந்த சூழ்நிலையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல விடயங்கள், அதாவது இந்து கோயிலில் இந்த இடத்திலே வேறு கோயில்களை கொண்டு வந்து கட்டுகின்றது, கோயில்கள் உடைப்பது, புத்த சிலைகள் வைப்பது, மற்ற சிங்கள குடியேற்றங்களை தொடர்ச்சியாக செய்வது. மற்ற இன்னொரு விடயம் கிருஷ்ணர் சொன்ன ஒரு முக்கியமான விடயம், அதாவது காணி விடுவிப்பு என்று சொல்லி காணியை விடுவித்து கொள்ளலாம். இப்போ இரணதீவிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் தலைப்புச் செய்தி. அது ஒரு சந்தோஷமான செய்தி. ஆனால் சஸ்டெயினபிள், அங்கே இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்தும் அங்கே தங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலவரம் அங்கே இருக்கா என்றால் இல்லை. அது இல்லாதபடியால் என்ன செய்வார்கள் என்றால், சில நாட்களுக்கு பிற்பாடு, சில மாதங்களுக்கு பிற்பாடு அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களே அந்த இடங்களை விட்டு தங்களுக்கு வேலை வாய்ப்பை அல்லது தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஓரளவு சீர் செய்யக்கூடிய இடங்களுக்கு புலம்பெயர்வார்கள், இடம்பெயர்வார்கள். வணிகமயப்படுத்தப்பட்ட அரசியல் திணிப்பு அங்கே மறைமுகமாக நடைபெறும். அது நடந்து கொண்டிருக்கு. அப்பொழுது அவர்களை விட்டுட்டு போகும்போது பழையபடி சிங்களம் அங்கே குடியேற்றப்படும். இது ஒரு அப்போ இதை யார், அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது? இந்த முள்ளிவாய்க்கால் நிலவேந்தர் தினத்தை சிறப்பாக கொண்டாட வேண்டும், அதை சரியாக செய்ய வேண்டும், அதை இணைந்து செய்ய வேண்டும் என்ற விடயத்திலே ஒற்றுமையை கண்ட பொழுது நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் அதிலே முக்கியமாக இன்றைக்கு வடமாகாண சபை, இந்த வடமாகாண சபை இன்றைக்கு தமிழ் மக்களை வழிநடத்த வேண்டிய ஒரு சபை. நாங்கள் பாராளுமன்றத்திலே சென்று கொண்டிருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை விடுவோம், இலங்கை கொழும்பிலே பாராளுமன்றம், கோட்டை பாராளுமன்றத்தை தலைவரை விட்டு இந்த வடமாகாண சபை ஒரு முக்கியமான விடயத்தை இன்றைக்கு செய்ய வேண்டும். எப்படின்னு சொன்னால், இந்த முள்ளிவாய்க்கால் இடம் நடந்த விடயம் தொடர்பாக ஒரு முக்கியமான தீர்மானத்தை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அந்த தீர்மானம் எப்படின்னு சொன்னால்,
இந்த நிகழ்வுக்கு என்ன பேர், இதை எப்படி சர்வதேச ரீதியாக எல்லா தமிழர்களும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் கொண்டு வர வேண்டும். ஆனபடியாக அது நினைவேந்தலா, இன அழிப்பு நாளா, போர்க்குற்ற நாளா அல்லது இன்னொரு நாளா என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் இதுதான் என்று சொல்லி அந்த தலைமைத்துவத்தை வடமாகாண சபை எடுக்க, தமிழ் மக்களுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு தலைமை. அதே மாதிரி இந்த காணி விடுவிக்கப்பட்ட பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்துவதற்காக வடமாகாண சபை திட்டத்தை போட்டு புலம்பெயர் தமிழர்களுடைய உதவியை கேட்க வேண்டும். இன்றைக்கு புலம்பெயர் தமிழருடைய உதவி எப்படி அங்கே இருக்கிறதுன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு உதவியை செய்கிறார்கள். அந்த உதவிகள் கலெக்டிவா அது 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 ஒரு கனிதர முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே நெறிப்படுத்தப்படவில்லை. அப்ப வடமாகாண சபை நெறிப்படுத்த தவறிவிட்டது. ஆனபடியால் இனிமேலும் திருப்பவும் இன்னொரு வடமாகாண சபை இதே மாதிரியான செயற்பாடு இருக்குமா இருந்தால் எங்களுக்கு வடமாகாண சபை இருந்தும் பிரயோசனம் இல்லை. அப்போ இன்றைக்கு நாங்கள் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் செல்கின்ற உறுப்பினர்களை பேசினாலும் வடமாகாண சபை பல தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றது. அது தொடர்ந்து செய்யுமா இருந்தால் இன அழிப்பை நாங்களே செய்து முடித்து விடுவோம். இது அங்கிருந்து நிலத்திலும் புலத்திலும் மாற்றங்களை பிரதிபலிக்கக்கூடிய மனோநிலைகள் வர வேண்டும் என்ற ஒரு செய்தி எல்லோரும் பக்கத்திலிருந்தும் வந்ததை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி பொன் பாலராஜன், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு கருத்துக்களை முன்வைத்த ரட்னம் தாபரனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீழ்ச்சி நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எதிர்காலத்திலாவது முதல் முறையாக இந்த விடயத்திலே அடுத்த 10ஆம் ஆண்டு நினைவு கூறப்படுகின்ற காலத்திலாவது தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும் என்ற அவாவோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். நன்றி, வணக்கம். மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HD சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள்.